ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். உங்களை ஏழையாக வைத்திருக்கும் 4 இடங்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர்தான் ஆச்சாரியர் சாணக்கியர். இவர் தனது நீதி நூல்களின் மூலம் ஒரு சாதாரண இளைஞரான சந்திரகுப்த மௌரியரை அகண்ட பாரதத்தின் பேரரசராக ஆக்கினார். அவர் கூறிய நீதிகள் இன்றைய காலத்திலும் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. ஆச்சாரியார் சாணக்கியர் தனது நீதி நூலில் எந்த 5 இடங்களில் வசிப்பவர்கள் எப்போதும் ஏழையாக இருப்பார்கள் என்று கூறியுள்ளார். இந்த இடங்களில் வசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பணக்காரராக வாழ முடியாதாம். அந்த 5 இடங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டு அங்கு இருந்து ஒதுங்கியிருப்போம். ஆச்சாரியார் சாணக்கியரின் கூற்றுப்படி வேலைவாய்ப்பு இல்லாத இடத்தில் வசிப்பவர்கள் எப்போதுமே ஏழைகளாக இருப்பார்களாம். ஏனெனில் அங்கு வருமானத்திற்கு உறுதியான வழி ஏதும் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்தில் வசிப்பவர்கள் சிறிய வேலைகளை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இவர்கள் ஒருபோதும் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காமல் வறுமையில் தங்கள் வாழ்க்கையை கழிப்பார்களாம். உறவினர்கள் இல்லாத இடத்தில் வசிப்பவர்களும் முன்னேற முடியாதாம். உறவினர்கள் இருக்கும் இடங்களை சுற்றி எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்குமாம். உறவினர்கள் இல்லாத இடங்களில் வசிப்பவர்களால் தங்கள் வாழ்க்கையை தாழ்ந்த நிலையில் தொடங்கி அப்படியே முடித்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் வாழ்வது நரகத்தில் வாழ்வதற்கு சமம். எனவே முன்னேற விரும்புபவர்கள் அப்படிப்பட்ட இடத்தை உடனடியாக விட்டு வெளியேற வேண்டும். படிக்க எந்த பள்ளியோ அல்லது குருகுலமோ இல்லாத இடத்தில் வசிப்பவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாதாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கும் கல்விக்கூடம் இல்லாத இடங்கள் குடியிருக்கக்கூடாது. கல்வி இல்லாமல் மரியாதையும் இல்லை, வேலைவாய்ப்பும் இல்லை. எனவே கல்வி இல்லாமல் வாழ்பவர்கள் எப்போதும் ஏழைகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் வசிப்பது எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்துமாம். ஆச்சாரியர் சாணக்கியரின் கூற்றுப்படி தண்ணீர், மரங்கள், விவசாய நிலம் போன்றவை இல்லாத இடத்தில் வசிப்பவர்களும் ஏழைகளாக இருப்பார்கள். இவர்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் பணக்காரராக மாற முடியாது. முன்னேற விரும்புபவர்கள் அப்படிப்பட்ட இடத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும். இல்லையெனில் அவர்களின் வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிடும் என்கிறார்.